பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் சுகமாக இருப்பீங்க, நீங்கள் குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக. ஆண்டவரும் அருமை போதகர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே நான் உங்களை இந்த நாளில் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து அபிஷேகத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஒரு மனிதனுக்கு மேலே மேலே உயரப்பட வேண்டும், அவன் மேன்மைப்பட வேண்டும், அவன் சீர்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு அபிஷேகம் நிச்சயமாக தேவை. அபிஷேகம் என்பது பரிசுத்தப்படுத்துதல், அபிஷேகம் என்பது பிரித்தெடுத்தல், அபிஷேகம் என்பது தன்னுடைய ராஜ்யத்திற்கு தன்னை தேர்ந்தெடுத்தல் என்று கூட சொல்லலாம். இன்றைக்கு கிறிஸ்தவர் மத்தியிலே மார்க்கங்கள் பிரிந்ததனால அபிஷேகம் ஒன்று இல்லை என்று ஒரு கூட்டம் வாதாடி கொண்டிருக்கிறது. சில கூட்டம் அபிஷேகம் இருக்குது என்று சொல்லி வாதாடி கொண்டிருக்குது. இன்னொரு கூட்டம் இருக்குது இல்லை என்று ரெண்டு கட்ட கூட்டமாக இன்று கொண்டு இருக்கிறது பாருங்களேன். ஆக மொத்தம் அபிஷேகம் நிச்சயமாக வேதத்தில் இருக்கிறது. அதை கொடுப்பவர் பரிசுத்த ஆவியானவர். யார் அந்த பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி பார்ப்போம்னால், திரித்தத்துவத்திலே மூன்றாம் தத்துவ ஆள் தத்துவமாக ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். இதில் நம்ம குழப்பிக்கொள்ளக்கூடாது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இந்த மூன்று பேருக்குள்ளாக தனித்தனி ஆள் கிடையாது, ஒரே ஆள் தத்துவம். ஆள் தத்துவம் மூன்று, ஆனால் ஒரே தேவனுக்குள்ளாக இருக்கிற இந்த ஆவி. இந்த ஆவிக்குள்ளாக இருக்கிறது என்னென்னா தேவனுடைய ஆவி. இந்த தேவனுடைய ஆவியை, பரிசுத்த ஆவி யாராலும் பார்க்க முடியாது. என்ன கலராக இருக்குது, என்ன உருவத்தில் இருக்குன்றது பார்க்க முடியாது தேவ ஆவியானவரை, ஆனால் உணர முடியும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நேற்று நம்ம பரிசுத்த ஆவியானவர் எப்படி கொடுக்கப்படுகிறது, அந்த கொடுக்கப்படுகிறது தேவையான பொருட்கள் என்ன என்று சொல்லி தைலத்தை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளில் பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் தனக்கென்று தன்னுடைய ராஜ்யத்துக்கென்று தன்னுடைய வேலைகளை செய்வதற்காக கர்த்தர் ஆட்களை தேர்ந்தெடுத்தார். எப்படி? குப்பியினால் தைல குப்பினால் அபிஷேகம் பண்ணி தேர்ந்தெடுத்தான்னு பார்க்குறோம். அதில் கூட பாருங்கள், பயங்கரமாக சில நபர்களை அபிஷேகம் செய்தார். சில நபர்களை ரகசியமாக மறைமுகமாக அபிஷேகம் செய்தார் என்று கூட போய் பாருங்க. ஏன்னா அது ஆவியானவருடைய செயல். கர்த்தர் ஒரு செயலை செய்தார்னா அது வீணாக போகாது, காரணம் இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, பயங்கரமாக அபிஷேகம் செய்த நபர்களை குறித்து பார்க்கலாம். சாலமோன், இவர் யாருன்னா தாவீதுடைய மகன். தாவீது ராஜா விருத்தப்பி வயதான காலத்தில் உயிரோடு இருக்கும் பொழுதே சாலமோனை, தன்னுடைய மகனாக சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டது. தாவீதுக்கு பிறந்த மகனாக அதோனிய ஆட்சியை பின்பற்றலாம், கைப்பிடிக்கலாம் என்று அவனுடைய சூதுவாதினில் அவனுடைய சூதுனால நான் தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவன் திட்டம் போட்டு அநேகரை கூட்டிக் கொண்டு ட்ரீட் வைக்கிறதுக்காக போகிறார், பந்தி உபசரிக்க போகிறார். அதை பத்சேபாலும் நாத்தானுவிலும் கேள்விப்பட்டு தாவீது ராஜா கிட்ட சொல்கிறாங்க, நீ என்னுடைய மகனாக சாலமோனை தானே உமக்கு பின்பாக அரியணையிலே அமர வைப்பாய் என்று வாக்கு கொடுத்துரு, இப்போ அதோனி ராஜாவாக போகிறானே என்று சொல்லும் பொழுது உடனே தாவீது ராஜா என்ன சொல்கிறாருன்னா கூப்பிட்டு 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 33 நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த பொழுது யாரு? நாத்தான்வேலும் பத்சேபாலும். ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவருடைய சேவரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாக சாலமோனை என் கோவேறு கழுதின் மேல் ஏற்றி அவனை கீக்கோடுக்கு அழைத்து கொண்டு போங்கள். அங்கே ஆசாரியனாக சாதுக்கும் தீர்க்கதரிசிக நாத்தானும் அவனை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். பின்பு எக்காலம் ஊதி ராஜாவாக சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். சொன்னது போலவே 39ஆம் வசனத்தில் ஆசாரியனாக சாதுவுக்கு தைல கொம்பை கூடாரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் சாலமோனை அபிஷேகம் பண்ணினான். அப்பொழுது எக்காலம் ஊதி ஜனங்கள் எல்லாரும் ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்தினார்கள். இது எப்படின்னா பயங்கர ஒரு அபிஷேகம். இஸ்ரவேலுக்கு ராஜா வேண்டும் என்பதற்காக பயங்கர அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவருக்கு தருகிறார். நல்லா கவனிங்க, அபிஷேகம் வாங்கினவங்க அபிஷேகத்தை தக்க வைத்துக் கொள்ளப்பட வேண்டும். அபிஷேகத்துக்குரிய மரியாதை கொடுக்கணும், அபிஷேகத்துக்குரிய பயத்தை கொடுக்கணும். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. பாருங்க, சாலமோன் ராஜாவுக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டதுனால பாருங்க எவ்வளோ ஞானவனாக மாறினான். அபிஷேகம் கொடுக்கப்பட்டுள்ள பரிசுத்த ஆவியாக தான் அவனை ஞானவனாக மாற்றுகிறார். அவன் ராவேலே தூங்கி கொண்டிருக்கும் பொழுது சொப்பனத்தில் கர்த்தர் பேசுகிறார். அதுக்கு முன்படி பார்த்தோன்னா சாலமோன் ராஜா 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிற கர்த்தருக்கு. எதனால் இவனுக்கு இந்த அறிவு வந்ததுன்னா அந்த அபிஷேகத்தினால. இந்த சர்வாங்க தகன பலியை பார்த்துட்டு ராவேலின் தரிசனத்திலே சாலமோன் ராஜாவுக்கு தோன்றுகிறார்.
தோன்றிய சாலமோன் ராஜா உனக்கு என்ன ஓணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் கேட்ட கேள்வியினாலே ஆண்டவராக தேவன், அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த தேவனாக கர்த்தர் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டு விட்டாராம். எப்படி மகிழ்ச்சி கொண்டான்னு பார்த்தீங்கன்னா, அவன் சொல்கிறான், நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், என்னை ராஜரீக அபிஷேகம் பண்ணிட்டீங்க, ஆனால் நான் சாதாரண ஒரு சிறு பிள்ளையாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னால் இந்த உங்களுடைய மக்களை நடத்த முடியுமா அப்படின்னு ஆண்டவராக பார்த்து கேள்வி கேட்குறான். சரி, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, இவன் கேட்ட கேள்வி எல்லாமே தேவனுடைய பார்வைக்கு மிகவும் அருமையாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், என்ன கேட்குறான் தெரியுமா? 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாக இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாரால் ஆகும்? அவன் கேட்ட கேள்வி தேவனுக்கு மிகவும் பிரியமாயிற்று. தேவரீர் இவ்வளவு ஜனங்களை இஸ்ரவேல் மக்களை கொடுத்திருக்கிறீர், இந்த மக்களை நடத்துவதற்கு ஞானத்தை கொடுங்க. நம்மளால தான் என்ன கேட்டிருப்போம்? பணம் ஒன்று, பதவி ஒன்று, அது ஒன்று கேட்டிருப்போம். ஆனால் சாலமோன் ராஜா அதெல்லாம் எதுவுமே கேட்கல, ஞானத்தை கொடுங்க கேட்டான். இதுக்கு காரணம் என்ன? அவன் பெற்றுக்கொண்ட அபிஷேகம், பயங்கர அபிஷேகம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கவனிங்க, கர்த்தர் அவருடைய கேட்ட அந்த அருமையான அந்த பார்வைக்கு அருமையானபடினாலே அவர் கொடுக்குறாரு பாருங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரித்ததற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடினார் உன் வார்த்தையின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியான உனக்கு முன்பாக இருந்ததும் இல்லை, உனக்கு சரியான உனக்கு பின் எழுப்பினதில்லை. இதுவுமின்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்கள் இருக்கிற ராஜாக்கள் ஒருவன் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. இது எதனால் வந்தது ஆசீர்வாதம்? சாலமோன் ராஜா பெற்றுக்கொண்ட அந்த தைல கும்பினால, பரிசுத்த ஆவியின் மூலமாக பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தினால தான் இந்த இத்தனையும் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அது மாத்திரமா அவர் பயங்கர ஞானி, நியாயம் தீர்ப்பதில் அருமையான ஞானியாக விளங்கினான் பாருங்க. அது மாத்திரமல்ல பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு ஆலயம் கட்டக்கூடிய ஞானத்தை பெற்றுக்கொண்டான். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் சகல சட்டத்திட்டத்தின்படி தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடித்தான். ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல பாருங்க, அவருடைய ஞானத்தை, சாலமோன் ஞானத்தை கேட்பதற்காக எல்லாம் தேடி வருகிறாங்க பாருங்க. ஒரு வசனத்தை வாசிக்கிற பாருங்க. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியும் கடற்கரை மணலத்தின மனோவிருத்தியும் கொடுத்தார். சகல கிழக்கித்து புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாக இருந்தது. பாருங்க, அவன் எஸ்ரானாகி ஏத்தானியனும் ஏமான் கல்கோல் தர்தா என்னும் மாக்கோலின் குமாரனும் மற்ற எல்லா மனுஷனும் ஞானவனாயிருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதியில் அவன் கீர்த்தி பிரபலமாயிற்று. எதனால ஞானவனாகனான், பிரபலமாயிட்டான்? அவன் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம், பயங்கர அபிஷேகம். தேவ பிள்ளைகள் என்றால் கவனிக்க. அது மாத்திரமல்ல, அவன் பாருங்க, அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுகள் 1005. லெபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசப்பு பூண்டு வரைக்கும் மரம் முதலையான தாவரங்களை குறித்து, மிருகங்களை, பறவைகள், ஊரும் பிராணிகள், மச்சங்கள் ஆகியவைகளை குறித்து வாக்கியங்களை சொன்னான். ஹல்லேலூயா. சாலமோன் ஞானத்தை கேட்க, அவருடைய வார்த்தை கேட்க அநேகர் காத்து கொண்டிருந்தார்கள். சேபா மந்திரி காத்து கொண்டிருந்தார், சேபோடைய ராணி காத்து கொண்டிருந்தார், அநேக ராஜாக்கள் காத்து. சாலமோன் எப்படி பேச முடியுமா? ஏன்னா தேவ பரிசுத்த ஆவியினாலே அவன் அபிஷேகம் பெற்றவன், பயங்கர அபிஷேகம். தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு பயங்கர அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. பிறகு நான் வாசித்து காட்டுறேன். அது மாத்திரமல்ல, நம்ம கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை தவறுதலாய் பயன்படுத்துகிற, மதிக்காமல் போனோம்னா வீழ்ந்து போய்விடும் பிள்ளைகளே. இப்படி ஞானவனாக இருந்த இந்த சாலமோன் என்ன செஞ்ச தெரியுமா? 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கிற தேவ பிள்ளைகளே, அங்கே சொல்லப்பட்டதுக்கு 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ராஜாவாக சாலமோன் பார்வோனின் குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியர், அம்மோனியரும், ஏதோமரும், சீத்தோனியரும், ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியின் அநேக ஸ்திரீகளை மேலே ஆசை வைத்தார். உபாகமத்தில் 7:2-3 வாசிக்கிறோம், அந்நிய ஸ்திரீகளை நாம் திருமணம் செய்யக்கூடாது, ஏனென்றால் அவர்கள் அவர்கள் தெய்வத்தை வணங்கும்படி சாய்ந்து விடுவார்கள். அதுதான் சாலமோனுக்கு நடந்தது. அந்நிய ஸ்திரீகளை திருமணம் செய்து கொண்டான், கர்த்தரை விட்டு விலகி போனான். அந்த அந்நிய ஸ்திரீகளுடைய பெண்களுடைய தெய்வத்துக்கு கோயிலை கட்டினான், ஆலயத்தை கட்டினான். மிகவும் கீழ்த்தரமாய் போய்விட்டான். ஏன்னா கொடுக்கப்பட்ட பயங்கர அபிஷேகத்தை மறந்து போய்விட்டான். தெய்வ பிள்ளைகளை நன்றாய் கவனிங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தர் 2 தடவை எச்சரிக்கிறார். நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன் பாருங்களேன்.
சாலமோன் 5ஆம் வசனம், சாலமோன் சீதோனியரின் தேவியாக அஸ்திரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாக மில்களையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாக தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து விட்டான். தேவ பிள்ளைகளை கவனிங்க. அவன் அபிஷேகம் பெற்றவன், பரிசுத்த ஆவியினாலே எண்ணெய் கொம்பினால் அபிஷேகம் பெற்றவன். ஆனால் அபிஷேகத்தை மறந்துட்டான், ஊதாசனைப்படுத்திட்டான். தாவீதாக தன்னுடைய தகப்பன தாவீதை போல இவன் சரியாக பின்பற்றவில்லை, பூரணமாக பின்பற்றவில்லை என்று அவன் மேல் குற்றம் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவனுக்கு மிகவும் பிடிக்காதது விக்கிர ஆராதனை. விக்கிரகத்து கோயில் கட்டி பரப்ப ஆரம்பித்தான். மனைவியில் பேச்சு சொல் பேச்சு கீழே விழுந்து விட்டான். ஏன்னா அவன் அபிஷேகத்தை மறந்துட்டான். அபிஷேகத்தை மறந்தா ஒவ்வொருத்தருக்கும் நிலைமை பிடித்தான். அங்கே பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, இப்படியே தங்கள் தேவனுக்கு தூபம் காட்டி பள்ளியிட அந்நிய ஜாதியான தன் ஸ்திரீகளுக்கு எல்லோருக்கும் செய்தான். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனை கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவர் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்டு என் உடன்படிக்கையும் என் கட்டளையும் நீ கை கொள்ளாமல் போனதால் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யத்தை உன்னிலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். பார்த்தீங்களா பிள்ளைகளே, அபிஷேகம் கொடுப்பதற்கு எதுக்கு? தேவனுடைய மக்களை ஆட்சி நடத்துவதற்காக. ஆனால் அதை விட்டுட்டு பெண்கள் திருமணம் செய்ததுனால, அந்நிய ஸ்திரீகள் திருமணம் செய்யல, அவர்கள் வணங்க தெய்வத்துக்குள் விழுந்து போய்விட்டான் சாலமோன் ராஜா. தேவ பிள்ளைகளே, அபிஷேகம் கொடுப்பவர் பரிசுத்த ஆவியானவர். திரித்தத்துவம் தான். இந்த திரித்தத்துவம் நமக்கு அபிஷேகத்தை கொடுக்குது. இந்த அபிஷேகம் தேவன் கொடுத்த பொருளை யாராவது ஊதாசீனப்படுத்தினா நிச்சயம் அவர்கள் விழுந்து போய்விடுவார்கள். பயங்கரமாக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கடைசி நாட்களே விழுந்து போய்விட்டான். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் கூட பாரு தேவ பிள்ளைகள், நன்றாய் கவனிங்க. அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், அபிஷேகத்தை தவற விட்டோமா? நாம் எப்பொழுது புதிய ஏற்பாட்டில் அபிஷேகம் பெற்றோம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்தில். எல்லாரும் மேல் வீட்டாரில் கூடியிருக்கும்போது 120 பேர் மேலே பிரிந்திருக்கிற அக்கினி நாவுகள் அபிஷேகம் பெற்றப்பட்டது. அத்தனை அப்போஸ்தலரும் விழுந்து போல சரியானபடி ஊழியம் செய்தார்கள். அதை பின்பற்றி வருகிற நமக்கு நன்றாக கவனிக்க தேவனுக்கு பிரியமான பிள்ளை, நமக்கும் அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. எப்படி கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் வாசிக்கிறேன் பாருங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் தமது இரட்சகராக இயேசு கிறிஸ்து மூலம் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். பயங்கரமான ஒரு அபிஷேகம். ஞானஸ்தானத்தின் மூலமாக பயங்கரமான அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். அப்படி அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நாம எப்படி நடக்கணும்? வீழ்ந்து போய்விடக்கூடாது, அபிஷேகத்தை மறந்து போய்விடக்கூடாது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் அபிஷேகத்தை மறந்து போய்விடுகிறார்கள். சாலமோன் ராஜா மறந்தனால ராஜ்யம் போய்விட்டது. ஒரு அறிவு பெற்ற ஞானி கடைசியில் அறிவில்லாமல் போய்விட்டான். ஆனால் இன்றைக்கு நாம பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ம பொழித்தலின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்க நாம எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த உலகம் என்னன்னு தெரியும், கர்த்தர் என்னன்னு தெரியும், பிதா யாருன்னு தெரியும், பரிசுத்த ஆவி என்னன்னு தெரியும், இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியும். எல்லாம் தெரிஞ்சு நம்ம அபிஷேகத்தை விட்டு மறுதளிச்சு போனோம்னா இயேசுவை நம்ம தான் மறுதளிக்கிற அர்த்தம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயரில் 6ஆம் அதிகாரத்தில் 4 வசனத்தை வாசிக்கிறேன். ஏனெனில் ஒரு தினம் பிரகாசிக்கப்பட்டும் பரமையவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தை இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தப்படுகிறார். மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். தேவ பிள்ளைகளே, பரிசுத்தாவை பெற்றிருக்கிற நாம எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு ஆட்களை உதாரணத்துக்கு காட்டியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது பெற்றுக்கொண்ட பயங்கரமான அபிஷேகத்தை ஊதாசனைப்படுத்தினர்கள் எடுத்து பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. அதுதான் வாழ்க்கையில் நம்மளுக்கு பரலோகத்துக்கு வாழ்க்கைக்கு பூலோகத்தில் வாழும்போது அது நடத்தும், பரலோகத்துக்கு கொண்டு போது இயேசுவோடு நம்ம நடத்தும் என்பதை மறந்து போய்விடுது. எனவே தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள். குடும்பங்கள், பிள்ளைகள், வேலை ஸ்தலங்கள், உங்களை ஊழியர்கள், வருமானம் யாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காக்க கடவராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.